அனைவருக்கும் வணக்கம். பூசணிக்காய் என்றவுடன் பலருக்கும் நினைவுக்கு வருவது திருஷ்டிக்காக அது தெருவில் உடைந்து கிடக்கும் காட்சிதான். அதுபோல பூசணிக்காயை பலர் உணவில் பயன்படுத்துவதும் குறைவு. பூசணிக்காய் பல மருத்துவ நன்மைகளை கொண்டுள்ளது. அதிலும் பூசணி விதைகளுக்கு எக்கச்சக்க மருத்துவ குணங்கள் உள்ளன. இது தெரியாமல் பலர் சமைக்கும் போது பூசணிக்காயை நறுக்கிய உடனேயே அதனுள்ளே இருக்கும் மொத்த பூசணி விதைகளையும் அப்படியே வழித்தெடுத்து வெளியே கொட்டி விடுவார்கள். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா ஆகிய நாடுகளில் அதிகமாக பயிரிடப்படும் காய்கறிகளில் ஒன்று பூசணி. உலகமெங்கும் சுமார் 40க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கின்றன. சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறங்களில் இருக்கும் பூசணிக்காய் அண்டார்டிகாவை தவிர உலகின் எல்லா கண்டங்களிலும் பயிரிடப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை மருந்து தயாரிப்புகளில்தான் பூசணி விதை அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்க நாடுகளில் உணவிலும் இவற்றை அதிகமாக பயன்படுத்துகின்றனர். நாமோ இன்னும் அந்த அளவிற்கு பூசணி விதைகளை உணவில் சேர்த்துக்கொள்ள பழகவில்லை. பூசணியின் காய் மட்டுமல்ல, அதன் விதைகளும் தூக்கி எறியக்கூடிய பொருள் அல்ல என்பதை நாம் நினைவில் வைத்திருந்தாலே போதும். இவற்றின் மருத்துவ குணங்கள் அபாரமானவை. இதில் நார்ச்சத்து, புரதம், இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் இ ஆகிய சத்துக்கள் நிறைவாக உள்ளன. மேலும் மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீசியம், தாமிரம், துத்தநாகம் ஆகிய அத்தியாவசிய தாது சத்துக்கள் அதிகமாக உள்ளன. 100 கிராம் பூசணி விதைகளை சாப்பிடுவதன் மூலம் 600 கலோரிகளை பெறலாம். இவற்றில் உள்ள மெக்னீசிய சத்துக்கள் நமது உடம்பில் உள்ள இரத்த அழுத்தம் மற்றும் உடல் எடையை குறைத்து இதய ஆரோக்கியத்தை காக்கும். 1 கப் பூசணி விதைகளை சாப்பிட்டால் அன்றைய நாள் முழுமைக்கும் தேவையான மெக்னீசியம் கிடைத்துவிடும். மெக்னீசியம் இரத்த அழுத்தம் மற்றும் மாரடைப்பு, பக்கவாதம் ஆகியவற்றை தடுக்க உதவும். இவற்றில் உள்ள துத்தநாக சத்துக்கள் நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். 1 அவுன்ஸ் பூசணி விதையில் 2 மில்லி என்ற அளவில் துத்தநாகம் உள்ளது. இது செல்களின் வளர்ச்சிக்கு உதவும். துத்தநாக தாதுச்சத்து குறைபாட்டால் சளி மற்றும் காய்ச்சல், நாள்பட்ட சோர்வு, மன அழுத்தம், முகப்பரு, குறைந்த எடையுடன் குழந்தை பிறப்பது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். எனவே இந்த குறைபாட்டால் பாதிக்கப்பட்டோருக்கு மிக சிறந்த உணவு இந்த விதைகள். தாவர உணவுகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒமேகா 3 அமிலம் பூசணி விதைகளில் அதிக அளவில் உள்ளன. இந்த அமிலம் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்யும். சர்க்கரை நோயை வராமல் தடுக்கும். ஆரோக்கியமான கொழுப்பு விதைகளில் நிறைந்துள்ளது. இதில் உள்ள நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல் இயக்கத்தை சீராக்கும். இதனுடன் ஆளி விதைகளை சேர்த்து உண்டால் பலன் மேலும் அதிகரிக்கும். இந்த விதைகளில் உள்ள டிரிப்டோபான் என்னும் அமினோ அமிலங்கள் தூக்கத்தை தூண்டும் செரட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்க உதவும். இதனால் தூங்குவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னர் இந்த விதைகளை சாப்பிட்டால் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். இந்த விதைகளில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பொருட்கள் உள்காயங்களை ஆற்றும் தன்மை கொண்டவை. இந்த விதைகளை காய வைத்து பொடி செய்து அந்த பொடியை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டால் உடல் வலிமை அதிகரிக்கும். பெண்கள் இந்த விதைகளை நெய்யில் வறுத்து அதை தினமும் சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் வலி மற்றும் வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். இந்த விதையை பொடி செய்து பாலில் கலந்து குடித்தால் உடல் உஷ்ணம் குறையும். விந்தணுக்களின் திறன் அதிகரிக்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.